ஆட்டு நுரையீரலோட கிரேவியை காலையில் ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா சுடு தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்க அந்த ஸ்மெல்லெல்லாம் போகும். இதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை எடுத்து வச்சுட்டு, இப்போ நம்ம ஒரு குக்கரில் நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் நான் 2மே சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. அது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு அதில் நல்லா எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த சீரகம் சேர்த்துட்டு அதுலேயே சின்ன வெங்காயத்தை நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் சேர்த்துறீங்களோ, சின்ன வெங்காயம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையா சேர்த்திடக்கூடாது. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த நுரையீரலும் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நிறைய தண்ணி விடும், அதனால் அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க அந்த ஃபுல்லாக அந்த ட்ரை ஆகிடும். அந்த தண்ணி பூராவே உங்களுக்கு அந்த ட்ரை ஆனால் தான் அந்த கிரேவி சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த தண்ணியெலாம் ஃபுல்லாக ட்ரை ஆனோன்னா அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் இன்றைக்கி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி நல்லா கொஞ்சம் திக்காக வரும். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், உங்கள் தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு அந்த நுரையீரலெல்லாம் முழுகிற அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே ஒரு குக்கர் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 7-8 விசில், எப்படி நம்ம மட்டன் வேக வச்சு எடுப்போமோ அதே மாதிரி இதுவும் ஒரு 7-8 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி அது கூட கொஞ்சம் கொழுப்பெல்லாம் வாங்கிட்டு வந்ததுனால அதோடைய நல்ல எண்ணெய் பசையாக இருந்தது, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதை நம்ம ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், ஃபுல்லாக எந்த அளவுக்கு நல்லா ஒரு வெந்து வந்திருக்கு. இதை கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நம்ம இன்னும் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் சிம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ட்ரை பண்ணேங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு நான் இன்றைக்கி காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ப்ளஸ் இந்த கிரேவியும் வச்சுருந்து ரத்த பொரியலும் சேர்த்து பண்ணியிருந்தேங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. அது கூட இது ஃபைனலாக நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் தூவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான நுரையீரல் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.